வணக்கம். நான் டாக்டர் கௌரி சங்கர், சிம்ஸ் மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் காது செவித்திறன் குறைபாடு பற்றியும் அதற்கு என்னென்ன நிவாரண முறைகளை நம்ம ஆராய்ந்தோம். காது கேட்காமல் இருக்க காரணம் நமக்கு எலும்பு பிரச்சனைனாலையும் வரலாம், நரம்பு பிரச்சனைனாலையும் வரலாம். எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் மோஸ்ட்லி வளர்ச்சிகள் மூலமாகவோ அடிபடுறது மூலமாகவோ இன்ஃபெக்ஷன் மூலமாக வரும். அண்ட் நரம்பு பிரச்சனை ஜெனட்டிக் காரணங்கள், சொந்தத்தில் திருமணம் செய்து ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனால் வரலாம், வைரஸ் தாக்குதல்னால் வரலாம், இல்லை சுகரு, பிபி, தைராய்டு மாதிரியான வியாதிகள் மூலமாக தாய்க்கு ஏற்பட்டு அதனால் வர்ற சிசுவுக்கு அந்த குறைபாடு ஏற்படலாம். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலவோ அடிபடுறது மூலமாகவோ செவித்திறன் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தள்ளி போடாமல் நம்ம டவுட்டுன்னு சந்தேகம்னு வந்தால் உடனடியாக அருகில் இருக்கும் நம்மளுடைய காது மூக்கு தொண்டை நிபுணரை சந்தித்து நம்ம அழுக்கு இருந்தால் அழுக்கு எடுத்துடலாம். இல்லை நடுக்காதில் நீர் சேர்ந்தால் அதுக்கு உண்டான வைத்தியத்தை பார்க்கணும். நரம்பு பிரச்சனைனா ஆடியோமெட்ரி டெஸ்ட்டு, பெரா டெஸ்ட்டு மாதிரியான பரிசோதனை செஞ்சு அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த 5 வயதுக்கு உள்ளேயே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குழந்தையுடைய அந்த பிரெயின் வளர்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வைத்தியம் பார்த்துக்கிறது நல்லது. ஓரளவுக்கு குறைபாடு இருந்தால் ஹியரிங் எய்டு மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். ப்ரொஃபவுண்ட் லாஸ், சுத்தமாக காது கேட்க தன்மை இழந்திருந்தாக்கா நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிற நவீன அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து மற்ற குழந்தைகளோட சமமாக நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதனால் இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் இருந்தாலோ இல்லை நம்ம நண்பர்கள் வீட்லேயோ உறவினர்கள் வீட்லேயோ நெய்பர்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம அதை உதவி செஞ்சால் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கும் நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் வாழ்நாள் பூர்வம்.